ஆமாம், தர்மபுரியில் வேட்பாளராக யார் நிற்பது? ம் ம் ஆ ம் ஆ ம் ஆ ம் அப்படின்னு இழுத்தாம் பார்த்துக்கிடுங்க அன்புமணி. நான் கட்டிய மாளிகையில் நான் குடியமர்த்திய என் பிள்ளை என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகிறான். நான் கட்டிய மாளிகை, பாட்டாளி மக்கள் கட்சி என்னும் மாளிகை நான் கட்டியது. என்னையே நான் குடியமர்த்திய என் பிள்ளை என்னையே வெளியே பிடித்து தள்ளுகிறான். இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ட்டு உதட்டுக்கு கொஞ்சம் இந்த வாசலின் போட்டுக்கிட்டு, ஏன்னா இப்போ தான் உதட்டு காயாமல் கொஞ்சம் அலுவலன்னு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஐயா டச்சப் பண்ணிக்கிட்டு, ஐயா மருத்துவர் தமிழ் குடி தாங்கியவர்கள் டச்சப் பண்ணிக்கிட்டு வந்து பேசும்போது எனக்கு கண்ணீர் பிசிங்கிட்டுங்க. இப்படி ஒரு நிகழ்வா, இப்படி ஒரு நிகழ்வு நடக்கலாமா? அதாவது நம்ம வீடியோக்கள் பேசி ஏற்கனவே நேரத்திலேருந்து தான் போட ஆரம்பிச்சிருக்கோம். 38-39 நாள் ஆயிடுச்சு, நேரத்திலேருந்து தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு காரணம் வந்து தலையில் ஒரு ஆப்ரேஷன், ஒரு 1.5 மணி நேரமாக அந்த ஆப்ரேஷன் நடந்துச்சு. இந்த ஆப்ரேஷன் பால் ஓய்வெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னு வைங்களேன். இருந்தாலும் வந்துட்டோம், களத்துக்கு வந்துட்டோம். அப்படிங்கும்போது பல விடயங்களை இதுவரை கடந்து வந்தாலும் இப்போ நம்ம வந்து நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உள்கட்சி ஊடல் பிரச்சனை இல்லைங்க. ஊடலுக்கு பின் கூடல் அப்படிலாம் ஒன்று உண்டு. அது குடும்பத்தில் அப்படி நகலும். என்னங்க, கணவன் மனைவிக்கு இடையில தானே அப்படி இது எப்படி இது தந்தை மகன் பிரச்சனைகளை இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இது வாரிசு அரசியலா எப்படிங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுக்கு எல்லாமே விடையா யாரே பேசிட்டாரு? தமிழ் குடி தாங்கி ஐயா மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். மருத்துவர் சொல்லிட்டோம், பிறகு டாக்டர் வேற சொல்லுவோம். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவரே சில விடைகளை பகிர்ந்திருக்காரு நம்மகிட்ட. ஐயா, நான் அவனை கொண்டதே தப்பு, அரசியலுக்கு நான் கொண்டதே தப்பு, கொண்டு வந்தேனே நான் அப்படியே அவனை மத்திய அமைச்சராக ஆக்கியிருக்கலாமா? அதுவும் பெருந்தவர். பிறகு தர்மபுரியில் நான் வீடு வீடாக தின்னதண்டையா உட்கார்ந்து அவனுக்கு ஓட்டு கேட்டு நான் அவனை ஜெயிக்க வச்சிருக்கலாமா? அதுவும் மாபெரும் தவறு. இதை விட இந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையா இல்லை வாஜ்பாய் ஆட்சி காலத்திலையா, ஏதோ ஒரு காலத்தில் அரசியல் ஞாபகம் இல்லை. ஏன்னா ஐயா மருத்துவருக்கு வந்து வயசாகிடுச்சு அப்படின்னு நாமும் நம்புதோம். அவர் அப்படி இல்லை, அவர் நீச்சல்லாம் அடித்து இல்லை நான் தம்பா இருக்கேன் அப்படின்னு பாரு. நமக்கு தொண்டை போயிது, அவருக்கு தொண்டெல்லாம் போயாது. அவருக்கு அதுக்கு சரக்கு வச்சுருப்பாருன்னு வைங்களேன், சரக்கு டேபிளுக்கு அடியில் வச்சுருப்பார், அதனால தொண்டை போயாது, அவர் பலமாக இருப்பார். அதனால முறுக்காக இருக்காருன்னு சொல்லுதுங்க. சரக்கு இருந்தால் முறுக்கு இருக்கும்ல, அந்த முறுக்கு அவர்கிட்ட இருக்குது. சரக்குன்னு ஒன்று நீங்கள் வேறு சரக்கெல்லாம் நினைக்கக்கூடாது. அவர் தமிழ் குடி தாங்கி, குடிச்சு தாங்கி இல்லை, தமிழ் குடி தாங்கி அப்படிலாம் இல்லை. அதுக்கெல்லாம் வேண்டாம், அது வேண்டாம், அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம், அது வேண்டாம், விடுங்க. இப்போ அவர் வந்து நம்ம அன்புமணி ஐயாவை, சின்ன ஐயா அன்புமணி சின்ன ஐயா அன்புமணியை என்ன பண்ணிட்டாங்க, அந்த மத்திய அதாவது ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக நியமனம் பண்ணிவிட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, நமக்கு கிடைச்சதே கிடைச்சிட்டு பதவி நம்ம விட்டுறலாமா, வந்து உட்கார்ந்துட்டோம். இல்லை நாம சேட்டை காமிக்கணுமா இல்லையா? நாம வந்திருக்க யாரு, சாத்திரிய குளம், தீச்சட்டி குளம். இங்க இப்படி இதுல பட்சத்துல ஐயா போட்டு வச்சிருப்பாரு, இப்படி காட்டிக்கிட்டு இருப்பாரு, தீச்சட்டி குளம். அப்புறம் இப்படி அழுவாரு, இப்படி 10.5% இடத்துக்கிட்டு அது வாங்கிட்டோம்ல, அப்புறமா பார்த்துக்கலாம். பாவி என்ன நடிப்புடா நடிக்க அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. அப்படி பெருவாரியான நடிப்பை நடிக்கக்கூடிய நம்ம ஐயா அன்புமணி அவர்கள் போன உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீடு பண்ணுவதற்கு
இல்லை கோடி கோடியெல்லாம் இல்லைங்க, 1000 கோடி 2000 கோடி இப்படி தான் அந்த அளவில். இல்லைன்னா கிலோ கணக்கில் தங்கம் அந்த மாதிரி தான் வாங்குவது உண்டு. குறையெல்லாம் வாங்குவது இல்லை. இப்போ அது அப்படி அப்படியே, அதாவது நம்ம வாங்கிட்டான்னு சொல்லலை, அவர் மேலே அப்படி ஒரு வழக்கு வந்துட்டு இல்லை, எப்பேர் ஆயிடுச்சு இல்லை. அந்த வழக்கை காட்டித்தானே இப்போ பிஜேபி அரசு அவரை பயங்காட்டிக்கிட்டு என் கூட கூட்டணி அமைக்கலைன்னா ஒன்றை தீகார் ஜெயிலில் கொண்டு குப்புன்னு போட்டுருவோம். இப்போ யார் சொல்லுதா? நம்ம ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்றார், இப்போ இரு, யார் தான் இருக்கல ஜெயிலில் இருக்கல, அரசியல்வாதின்னா ஜெயில் இருக்கணும், இருந்தால் தான் நீ அரசியல்வாதி. கச்சை வளர்க்கணுமா நான் பார்த்துக்கிட்டேன். ஏன் நான் இன்னும் 2-3 வருஷத்துக்கு தலைவராக இருக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இல்லையா? அதுக்கு அருகதை இல்லையா? பாட்டாளி முயற்சியை கட்டமைத்தவன் நான் இல்லையா அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கேட்குறார். அது முறை தானே, அவர் கேட்குறதுலையும் அர்த்தம் இருக்குது தானே. அவர் முறையாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதில் எந்த தவறும் இருப்பதாக நமக்கு படலைங்க, படக்கூடாதுங்க. அப்படி படுறதுல அர்த்தமே இல்லை. அதாவது ஜாதி ரீதியான ஒரு கட்சி என்றால், இப்போ பிசிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜாதி ரீதியான கட்சின்னு மற்றவங்க மல்லுக்கிட்ட வந்துடலாம். அதாவது பெரும்பான்மையானோர் அந்த கட்சியில் அந்த ஜாதி ரீதியாக இருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அந்த ஜாதிக்காக மட்டும் பேசலை, தமிழ் நாட்டுக்காகவும் பேசுகிறார், தமிழ் மக்களுக்காகவும் பேசுகிறார், ஈழம் சார்ந்தும் பேசுகிறார், உரிமைக்காக மனித உரிமைக்காக பேசுகிறார், அதன்படி செயல்படுகிறார். அந்த எளிய மக்களை அரசியல் வயப்படுத்துகிறார். அதுதான் முக்கியம், அரசியல் வயப்படுத்தணும். எடா அண்ணன் தம்பி கூட நம்ம சண்டையாகாது, நம்ம அரசியல் வயப்படணும். அரசியலை பிடித்து ஆட்சியை நோக்கி நம்ம நகரணும். அதிகாரத்தை பிடித்தால்தான் நாம் எட்ட வேண்டிய உயரத்தை எட்ட முடியும். அதுவரை நம்ம அடிமட்டத்தில் தான் கிடக்க வேண்டியிருக்கும். அதிகாரம் ஒன்றே இலக்கு, ஆகவே அரசியல் வயப்படு என்று அவர் அரசியல் வயப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதாவது ஏனோ தானோன்று கிராமப்புறங்களில் குடியே வாழ்வு, அதாவது உழவே தொழில் அப்படின்ட்டு இருக்கிறவங்கெல்லாம் படி படி மேலவா அப்படின்னு சொல்லுறதும் ஒரு அரசியல், படிக்க வைப்பதும் ஒரு அரசியல். படித்தவன் இந்த 10 பேர் இருந்தால் அந்த கிராமம் மினுமினுக்கும் முன்னுக்கு வரும். படித்தவன் இருந்தால் தொடர்ந்து எல்லாரும் படிப்பான். ஒருவர் ஒரு அரசு உத்தியோகத்தில் இருந்தால் அவர் வீட்டை சார்ந்த மற்றவர்களும் மற்ற அரசு உத்தியோகங்களுக்கும் மற்ற வேலைகளுக்கும் தொடர்ந்து அவர்கள் படித்து விடுவார்கள், போய் விடுவார்கள். அதற்கான வாய்ப்பு படித்தவர்களால் வழி நடத்தப்படுகிறது, கைப்பிடித்து தூக்கிவிடப்படுகிறது, நெறிப்படுத்தப்படுகிறார்கள். இது முடியும். அதுக்கு தான் இடஒதுக்கீடு. இப்போல்லாம் கேட்பான் சிலர், நான் ஒரு தேநீர் கடையில் இருக்கும்போது இந்த இடஒதுக்கீடு தான் கேட்டது யாரு, பேசுறது யாரு, எல்லாமே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். ஏன் கேடு அப்படின்னா, ஒரு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஏறத்தாழ ஒரு 15, 20, 25 பேர் கூட இருக்கும். எல்லாருமே போலீஸ் ஆகியிருக்காங்க. ஆமாம், ஒருவர் நீதிபதி ஆகியிருக்கார். அது நமக்கு நன்றாக தெரிந்தவர் தான், நீதிபதி ஆகியிருக்கார். அப்போ இதெல்லாம் இடஒதுக்கீட்டால் அவங்களுக்கு கிடைச்சிட்டு, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இடஒதுக்கீட்டால் தான் அவங்களுக்கு இவ்வளோ பலன் கிடைச்சிட்டு. என்னையா சொல்லுத, நமக்கும் இடஒதுக்கீடு இருக்கியா? அவங்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குன்னு நினைச்சா 18% இடஒதுக்கீடு இருக்கு, 1% பட்டியலினத்தவர்களுக்கு இருக்கு, நமக்கு 50% இருக்கு. அது உனக்கு ஏன் நினைவில் வரல? நீ அந்த இடஒதுக்கீடுல உன் வீட்டுக்கு 3வது வீட்டில் உள்ளவன் போலீஸ் ஆகியிருக்கான், உன் வீட்டில் இருந்து 4வது தெருவில் உள்ளவன் விவோ ஆகியிருக்கான், அதை ஏன் நீ கணக்கில் வைக்கல? ஏன் வாத்தியார் எத்தனை பேர் இருக்கான், இவனுக்கு இடஒதுக்கீடு இல்லை கிடைக்கலையா? இல்லை இவன் படிச்சிருக்கான், அவனும் படியாமையா வந்தான், போலீஸ் தகுதி தேர்வில் அவன் வெற்றி பெறாமலா வந்தான். இடஒதுக்கீடு ஒரு கரையில் இருக்கட்டும், அவனுக்கான இடஒதுக்கீடு என்னம்போ அந்த இடஒதுக்கீடு படி தான் அவன் வந்திருக்கான், சும்மா வரல. போலீஸ் தகுதி தேர்வில் உயரம் தாண்டணும், நீளம் தாண்டணும், கயிறு ஏறணும், இதெல்லாம் அவன் செய்துட்டு தான் வந்துட்டான். சும்மா ஊர்ந்து போய் தவழ்ந்து போய் யாரும் முதலமைச்சர் ஆனது மாதிரிலாம் அவன் ஒன்றும் வரலப்பா.
இடஒதுக்கீடு அவர்களுக்கு தக்க இருக்கு, நமக்கு 50% இருக்கு, குறிப்பிடுத்தப்பட்டோர் அப்படின்ட்டு 50% இருக்கு அப்படின்ன பிறகு இந்த நீங்கள் அப்படி சொல்லுதீங்களோ அப்படி சொல்லிடலாம். உன் வீட்டில் மேலே வீட்டுக்காரனை பாரு, அவன் எதில் வேலை பார்க்கான், அவன் அவன் எதுலேயோ வேலை பார்க்க, எதில் வேலை பார்க்கான் சொல்லு. ஆமாம் ஆமாம் ரைட்டு தான், இருக்கு 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 அவன் வேலை பார்க்கான், இந்த இதில் தான் வேலை பார்க்கான், இந்த இதில் வேலை பார்க்கான், இந்த இதில் தான் எந்த இதுலையா வேலை பார்க்கான். இப்போ அது ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை பார்க்கான். சரி, ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை பார்க்கான்ல, சரி. அப்போ அவனுக்கு இட ஒதுக்கீட்டில் போயிருப்பானா இல்லை வேற அது என்ன ஒதுக்கீடுலேயே போயிட்டான். ஆனால் சுமாராக தான் படிப்பான், போயிட்டான். இந்த இதெல்லாம் இட ஒதுக்கீடில் கிடைச்சது. முதல்ல நம்ம பள்ளி கல்லூரிகளுக்கு சேருது தெரியுமா, அது எது ஒதுக்கீடு அடிப்படையில் சேருது தெரியுமா, இடஒதுக்கீடு அடிப்படையில் மார்க் அடிப்படையை வரிசைப்படுத்தி கொண்டு பிறகு இடஒதுக்கீடு அடிப்படையில் அவர்களை வரிசைப்படுத்தி ஃபில்ட்ரு பண்ணி இப்படி தான் சேர்க்காங்கப்பா அப்படின்ன பிறகு அப்படியா சங்கதி அப்படின்னு இழுக்கான். இப்படிலாம் புரியாமல் இருக்கவன் எத்தனை பேர் இருக்கான்னு வைங்களேன். இப்போ சமூக நீதி போராளி எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான். ஆனால் ஜாதிய போராளியாக அவர் மாறி போயிட்டார்ல, ஜாதிய போராளியாக தான் அப்படியே அமைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் இப்போ வன்னியர் சங்க மாநாடுலாம் நடத்தினார், அதெல்லாம் பெரிய அளவில் நடத்தினார். தவப்பனுமான் தான் நடத்தினாங்க. பல கோடி ரூபா செலவு பண்ணி கட்சி 2 துண்டாக்குறதுக்காக அந்த மாநாடு நடத்தினாங்க. அப்படி பல கோடி ரூபா செலவழித்து தவப்பனுமானும் மேடையில் சண்டை போட்டுக்கிறதுக்கு ஒரு அரங்கு அமைத்து கொடுத்த அந்த வன்னியர் சங்கத்துக்கு பாராட்டு தெரிவிக்கணும். நம்ம தெரிவிச்சே ஆகணும், அது முக்கியமான விஷயம். நம்ம தெரிவிப்போம், அது நம்ம கடமையும் கூட. இப்போ இதில் நம்ம அன்புமணி சார்வாளுக்கு எந்த அளவு ஒரு பக்குவம் இருக்குது, அரசியலில் ஒரு பக்குவம் இருக்குது அப்படிங்கிறதையும் பொதுமக்கள் நாம் புரிஞ்சுக்கணும்ல. நாம் பொதுமக்கள் தான். நாம் ஏன்னா கொஞ்சம் இங்கே தள்ளி கிடக்கும், நம்ம வட ஆற்காடு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இல்லை, கொஞ்சம் இங்கே தள்ளி கிடக்கும் தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள்னால நம்ம புரிஞ்சுக்கணும்ல எந்த அளவுக்கு அவருக்கு பக்குவம் இருக்குது. ஒரு கட்சிக்காரன் தன்னை பார்க்க சாலையோடு நிற்காயா, வந்தன என்ன வந்த, எதுக்கு வந்த, இங்கே என்ன வந்த, ஏன் வந்த, என்னை நீ எங்கேருந்து வர, உன் கூட எத்தனை பேர் வந்தான், ஏன் வந்தான் பாருங்க வீடியோவை. சும்மா வந்தேன் கதலான் இந்த மாதிரி தொனியில் அதட்டும் தொனிங்கிறத விட அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. அந்த கட்சிக்காரரை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் பேசக்கூடிய, திமிரெடுத்து பேசக்கூடிய, அதாவது ஜாதிய திமிரோட தான் அந்த நபர் பேசுகிறார். அப்படி திமிரெடுத்து பேசக்கூடிய ஒரு நபர்கிட்ட கட்சி தங்குமா? இது நமக்கு என்னங்க, அது கட்சி தங்குது, தங்காமல் போகுது, அது வீங்குது, எல்லாம் வீங்காமல் போகுது, அது நமக்கு பிரச்சனை இல்லைங்க. இப்போ குடியை கெடுத்து விடுவாங்களோ, தமிழர் குடியை கெடுத்து விடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு நம்மக்கிட்ட எழுதுதில்லை. எப்படின்னா எப்படினாலும் அதாவது மவன் பிஜேபியோட கூட்டணிங்க, தகப்பன் அதிமுகவோட கூட்டணிங்க. அப்போ 2 பேரும் ஒரே இடத்துல தான் மாவிடிக்க போகிறாங்க. ஏன்னா அதிமுக பிஜேபி தான் ஏற்கனவே கால்களை போட்டு நசுக்கி எடுத்தாச்சா எடப்பாடியார் அவர்களை. ஐயா உடைய மகன் மிதுன் அவர் ஏதோ பண்ணிவிட்டார் போல், ஏதோ ஊழல் பண்ணிவிட்டார் போல், அந்த ஊழல் அவங்க கையில் இருக்கும் போல், அதனால உள்ளே பிடிச்சி வைக்கட்டுமா, திகார் ரெடியாக இருக்குது. அங்கே ஏற்கனவே செல்லெல்லாம் சும்மாவே கிடக்கு, பார்த்துக்க வேண்டாம் வேணாம் ரெடி பண்ணிக்குவோம், கூட்டணிக்கு வரலன்னா சொல்லி ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னோடனே, ஐயா சாமி பிள்ளையை காப்பாற்றுங்க அப்படின்னோடனே சரி பரவாயில்ல அப்போ கூட்டணி போடுவோம். கூட்டணி உறுதி, ஆனால் ஆட்சி அதிமுக ஆட்சி அப்படின்னு கூட்டத்தில் பேசிக்கிட்டாங்க. அடுத்து ஐயா அமித்ஷா வந்தார், மதுரை வந்தார், என்டிஏ ஆட்சி, பிஜேபி ஆட்சி, பிஜேபி கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஆட்சின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பழனிசாமி என்ன ஆட்சி அப்படின்னு கூட சொல்ல முடியலை.
வாயாரும் தச்சு வச்சுருப்பாங்களான்னு தெரியல. இருந்தாலும் அந்த மாதிரி கூட்டணி அவங்களுக்குள்ள போட்டாச்சுங்க. அதனால வந்து ஐயா மருத்துவர் ஐயா வந்து கூட்டணி அதிமுக கூட வைக்கணுங்காரு. சின்ன ஐயா மருத்துவர் ஐயா அன்புமணி ஐயா வந்து கூட்டணியை பிஜேபி கூட வைக்கணுங்காரு. அப்போ தனித்தனி போட்டி வாங்க ரெடி ஆகிட்டாங்க. இந்த தனித்தனி போட்டி வாங்கிக்கிட்டு ஒரே இடத்துல தான் கும்மி அடிக்க போகிறாங்க. இதுக்கெல்லாம் என்னங்க பதில் அப்படிங்கிற கேள்வியோட நம்ம இந்த அடுத்தால பேசுவோம்.